கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார், புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கிறார், புது உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு காணப்படுவோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறதான இந்த பரிசுத்த ஆவியானுடைய நற்குணங்களை பார்க்கின்ற வேளையில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். வாசம் பண்ணுகிறது என்று சொன்னால் நம்மோட கூட இருப்பது, நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்திலேயே, நம்முடைய வீட்டிலேயே இருப்பார். சொல்லுவாங்க, தேவன் ஆலயத்தில் தான் இருக்கிறாரு, தேவ ஆலயத்தில் தான் அவர் வாசம் செய்கிறார் என்று. தேவன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் செய்வதில்லை. வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறோம் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயம் என்பது நீங்களே. அதை குறித்து சொல்லுகின்ற வேளையிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லுகிறார், வரப்போகிறதான பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி செயல்படுவார் என்று குறித்து சொல்கின்ற வேளையில் அவர் 23வது வசனத்தில் 14:23 பார்க்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவர் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னாலும் கூட தேவனாகிய கர்த்தர், அந்த ஏக திருத்துவத்தினுடைய நபர்கள் மூவருமே நம்மோடு கூட அவர்கள் வாசம் பண்ணுவவர்களாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல பிதா அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார், பரிசுத்த ஆவியானவரோடு வாசம் பண்ணுவார், இயேசுவோடு கூட வாசம் பண்ணுவார். ஆகவே இந்த 3 பேரும் நமக்குள்ளாக இருப்பார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு விசேஷித்த ஸ்லாக்கியம் அல்லவா? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் இதுதான். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்களோ தெரிய, இந்த அனுபவத்தை பெறாதவர்கள் எப்படி இருக்கிறார்களோ தெரியாது. பரிசுத்த ஆவியை விசுவாசியாதவர்களை குறித்து கவலை இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறவர்கள் என்னவென்று சொன்னால், அவரோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களை, இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்க. நீங்கள் தான் அவர் தங்கி இருக்கிறதான தேவனுடைய ஆலயம். அப்படியாக இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய ஆலயத்தை நம்ம எப்படி பரிபாலிக்க வேண்டும்? அந்த ஆலயம் நமக்கு உள்ளாக இருக்கின்ற வேளையில் அசுத்தமான காரியங்கள் எதுவும் உள்ளே வர அனுமதிக்க கூடாது. அதை பரிசுத்த ஆவியானவர் விரும்ப மாட்டார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆலயம், சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதுனாலே, பரிசுத்தமான தேவனும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் வாசமாக இருக்கிறதுனாலே இதை கரை திரையற்றதான ஒரு சரீரமாக, பாண்டமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வேளையில் தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக, சாட்சியாக இருக்கக்கூடிய மக்களாக மாறுவோம். தேவன் நம்மிலே அன்பாக இருப்பார். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே உலகத்தை படைத்த மெய்யான தேவன், ஆண்டவரே என்னோடே எனக்குள்ளாக நீர் வாசம் பண்ணுகிறீர். பரிசுத்த ஆவியானுடைய உருவில் வந்து எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. நல்ல ஆலோசனை சொல்லுகிறீங்க, வழி நடத்துகிறீங்கய்யா. எங்களுக்கு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தலையாகவும் நீங்கள் தான் இருக்கிறீங்க, எங்களுக்கு உள்ளே இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆலோசனையின்படி எங்களை வழி நடத்தும் ஐயா. காத்துக்கொள்ளும், எல்லா காரியத்திலும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.